மண்ணுரிமை காவலர், மனிதநேய போராளி, மாணவிக ஐயா, தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் தீரா பற்று கொண்ட புரட்சி தமிழர் தனியரசனாருடைய ஆணைக்கு இணங்க மேலூர் மண்ணில் கடந்த 16/9/2025 அன்று யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு உயிர் நீத்த ராம் பிரகாஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக, தனியரசனார் அவர்கள் சார்பாகவும், மதுரை மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, ராம் பிரகாஷ் அவர்களுடைய இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இழந்து வாடக்கூடிய ராம் பிரகாஷுடைய குடும்பத்தினர் அளவிற்கு எங்களுடைய மனதார வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு, ராம் பிரகாஷுடைய நிகழ்வு முதலும் முற்றுமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இது போன்ற ஒரு படுகொலை எந்த சூழ்நிலையிலும் நடந்து கூடாது என்பதற்காக மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, இன்று நடைபெறக்கூடிய இது போன்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இனிமேல் இந்த மண்ணில் எந்த சூழ்நிலையும் நடந்துவிடக் கூடாது என்பதை நோக்கி இது போன்ற ஒரு பிரிவினைவாத சூழ்ச்சிகளை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய கயவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும். இழப்புக்கு சரியான நீதி கேட்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மேடையில் வீட்டிற்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அனைவருமே சாதிவாதம் பாராமல் எந்த பிரிவினையுமின்றி தமிழர்கள் எந்த இடத்தில் தமிழர்களுக்காக எந்த இடத்தில் எந்த ஒரு அநீதி நடந்தாலும் அந்த இடத்தில் உடனே போய் நின்று திருமரஞ்சியா இருக்கட்டும், கதிரவனா இருக்கட்டும், அனைத்து தலைவர்களுமே போய் நின்று உடனே அந்த அநீதிக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய வல்லமை உள்ள தலைமைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் வருங்காலங்களில் தமிழர்களுக்கான கோரிக்கைகளை உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகளால் தான் இருக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய கயவர்களுக்காக கூடக்கூடிய கூட்டங்களா இருக்கக்கூடாது என்று கோரிக்கையை வைத்து தமிழக அரசு ரொம்ப தீவிரமாக இதை முன்னெடுத்து, தமிழக காவல்துறை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து இந்த கயவர்களை இந்த படுகொலை செய்யப்பட்ட கயவர்களை உடனே கைது செய்து மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்று அந்த இழப்புக்கு ஈடு செய்யும் வகையில் அவங்களுக்குள்ள இழப்பீடுகளையும் செய்து கொடுத்து இனிமேல் இது போன்ற ஒரு இழப்பு வராத வகையில் சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இரங்கலில் எங்களையும் உடன்பிறவா சகோதரர்களோடு என்றென்றும் உங்கள் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு காலத்தின் கருதி பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.